திமுகவை வீழ்த்த முடியாது. எடப்பாடியிடம் போனில் கதறிய அமித்ஷா. வெளியான அதிர்ச்சி ஆடியோ. அதாவது வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மாநில அரசியல் களத்தில் பரபரப்பும் பெரிதாகவும் பார்க்கப்படுகிறது. அதில் முக்கியமானதாக தற்போதைய ஆட்சி அமைப்பான திமுக கூட்டணி வலுப்பெறும் நிலையில் உள்ளதா அல்லது அதை பலப்படுத்தும் முயற்சியில் திமுக ஈடுபட்டு உள்ளதா என்பது தற்போதைய அரசியல் விவாதத்தின் மைய பொருளாக இருக்கிறது. தற்போதைய சூழலில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டிருக்கும் முக்கிய கருத்து, திமுக கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் விரைவில் சேரப்போகின்றனர். மேலும் பல்வேறு அரசியல் கவனங்களை ஈர்த்துள்ளது. இதை வைத்து அரசியல் வட்டாரத்தில் 2 வகையான அபிப்பிராயங்கள் கிளம்பியுள்ளன. அதில் ஒன்று, திமுக கூட்டணி அதிக வலுவடைய போகும் சான்று என்று கருத்து. மற்றொரு, கூட்டணியில் தற்போதைய பலவீனத்தை உணர்ந்து அதை மேம்படுத்தும் முனையம் என்றும் விமர்சனம் பார்வை சொல்கின்றனர். மேலும் இது குறித்து பத்திரிகையாளர் ஐயாநாதன் தொலைக்காட்சி விவாதத்தில் தெரிவித்துள்ளார். அதாவது 2016 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக எதிர்நோக்கி பெரும் எதிர்பாராத பின்னடைவை ஜெயலலிதா வியூகத்துடன் சமாளித்தார். குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் நிலவிய ஆழ்ந்த எதிர்ப்பை சிறப்பான வியூக வேலைப்பாடுகளால் மாற்றி அமைய செய்தார். அந்த மண்டலத்தில் தான் அதிமுக வெற்றி கொடி நாட்டியது. இந்த நிகழ்வின் முக்கியத்துவத்தை நினைவுபடுத்தும் விதமாக தற்போது கொங்கு மண்டலத்தை கவனித்து வரும் மு.க. ஸ்டாலின் புதிய நகர்வாகவே பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அந்த மண்டலத்தில் சிறப்பான பொறுப்புகள் வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் மைக்ரோ பாலிடிக்ஸை கையாளும் திறமை உள்ளவர் என்பதால் இந்த அதிரடி நகர்வுகளை நடைபெறுகின்றன எனவும் கூறப்படுகிறது. இதன் பின்னணியில் திமுக அரசு செயல்திறன் வாய்ந்த செயல்களை செய்கிறதா அல்லது மக்கள் மனதில் ஏதேனும் அதிருப்தி நிலவுகிறதா என்ற கேள்வியும் எழுகிறது. இது எதிர்க்கட்சிகளுக்கு வாய்ப்பை உருவாக்குமா என்பதை தீர்மானிக்கப் போகிறது. அதிலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தங்களது அரசியல் பதிலடி மூலம் திமுகவின் ஒவ்வொரு நகருக்கும் முற்றுப்புள்ளி வைக்க முயற்சிக்கின்றன. மேலும் அரசியல் போட்டியில் மிக முக்கியமாக நபராக அமித்ஷா கருதப்படுகிறார். அவரின் வருகைகள், அரசியல் கூட்டணிகள் அமைப்பது, தேர்தல் கணக்குகள் ஆகியவை தமிழக அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை. மேலும் ஹரியானா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி சந்தித்த வெற்றிகள் அமித்ஷாவின் வியூகத்தால் செயல்பட்டவை என்பதை எதிர்க்கட்சிகளும் நம்புகின்றன. மேலும் இந்த நிலவரத்தில் திமுக கூட்டணியில் புதிய கட்சிகள் இணைய போகின்றன என்பது ஒரு யுக்தியாகவே பார்க்கப்படுகிறது. மேலும் மொத்தத்தில் தமிழக அரசியலில் வரும் 2026 தேர்தலை நோக்கி தீவிர போட்டியில் இறங்கியுள்ளது. புதிய கூட்டணிகள், வியூக மாற்றங்கள், மண்டல கவனங்கள் என அரசியல் பரிமாணம் வேகமெடுக்கும் நிலையில் வாக்காளர்களின் மனநிலையே இறுதி முடிவை தீர்மானிக்கப் போகிறது. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தற்போது வந்த தகவலின்படி வட மாநிலங்களில் அமித்ஷா இதுபோன்று அதிகமாக வருகை கொடுத்து பாஜகவை வெற்றி பெற வைத்திருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் அதற்கு வாய்ப்பே இல்லை என்பது தமிழ்நாட்டில் அரசியலில் உதாரணம். இதை உறுதிப்படுத்தும் விதமாக சமீபத்தில் எடப்பாடியுடன் தொலைபேசியில் பேசிய அமித்ஷா, தமிழ்நாட்டில் உளவுத்துறை மூலமாக கிடைத்த தகவலின்படி திமுகவை வீழ்த்துவது என்பது சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பே இல்லை என்ற தகவல் அமித்ஷாவுக்கு கிடைத்துள்ளது. இதனால் எதிர்க்கட்சியாகவே இருக்க வேண்டும் என்றுமே பிற கட்சிகள் போட்டியிடுவதாகவும் சொல்லப்படுகிறது. இதுவே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. இதனால் ஏனென்றால் முதலமைச்சர் ஸ்டாலின் திமுகவை அந்த அளவுக்கு வலுவாக வைத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரத்தில் பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.